யார் நீ? போலீஸ்காரன் வீட்லயே திருட வந்திருக்கானே. நீ பெரிய கில்லாடி தாண்டி. ஆனா உன்னை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. ஓ, வீட்டில் ஆம்பளை தனியா இருக்கான்னு தெரிஞ்சதும் தப்பு பண்ணலாம் வந்தியா? அது மட்டும் இங்க நடக்காது. ஏன்னா என் உயிர் உடல் எல்லாமே என் பொண்டாட்டி துர்காவுக்கு மட்டும்தான். ஆனா அந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டி துர்காவுக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டா. சொல்றேன், நீ யாரு? ஏய், எழுறி. நீ உள்ள வரும்போது எனக்கு தெரியும்டி, என் பொண்டாட்டி வாசனை எனக்கு தெரியாது. எழுந்துரு, கொடு. தேவையா? சுப்புதான் வரேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறமா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, என்னதான் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நான் நல்லவனா கெட்டவனான்றதே எனக்கு தெரியல. சூர்யா, இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே இல்ல. எல்லாத்தையுமே சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. ஆமாப்பா, அப்பா சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. பாண்டவர்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச துரியோதன கர்ணனுக்கு நல்லவனா தெரிஞ்சான். துரியோதனனுக்கு கெட்டவங்களா தெரிஞ்ச அந்த பாண்டவர்களை இந்த உலகமே கடவுளா வணங்குறாங்க. அவளை ஏன்பா தனக்கு வரப்போற புருஷன் ராமன் மாதிரி இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. சீதாவையே சந்தேகப்பட்ட கடவுள்னு நிறைய பேரு அந்த கடவுளை திட்டவும் செய்யறாங்க. அந்த கடவுளுக்கே அந்த கதிங்கிறப்போ நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே. டேய், மனசு போட்டு குழப்பிக்காதடா. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான். ஆமாம்மா. சுப்பு, என்ன சுப்பு, ஏன் இப்படி பண்ண? இப்படி எங்கேயாவது ஓடி போறதுக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு காப்பாத்துனாங்க? அண்ணி, கேட்க வேண்டிய எல்லாத்தையும் நானே கேட்டுட்டேன், விட்டுருங்க. இனிமே சுப்பு எந்த தப்பும் பண்ண மாட்டா, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் அவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறா. அதனாலதான் இதெல்லாம். சரி விடுங்க, இனிமே நம்ம யாரையுமே சுப்பு கஷ்டப்படுத்த மாட்டா. என்ன சுப்பு, சரிதானே? ஏன் ரேணுகா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் மறைச்ச? சாரி வனிதா, உன்கிட்ட சொல்லாம சுப்புவை கூட்டிட்டு போனதுக்கு காரணம் காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். ஏமா நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிக்கிட்டு? காயத்ரி, சுப்புவை கூட்டிட்டு உள்ள போமா. காயத்ரி, இதெல்லாம் சுப்புவோட திங்ஸ். சரி, நான் கிளம்புறேன். சுப்பு உடம்பு பார்த்துக்கோ, போயிட்டு வரேன். சுப்பு, நீ உள்ள போமா. ஒரு நிமிஷம் காயத்ரி. நடந்த எல்லாத்தையுமே இரேஸ் பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்கு. இனிமே நமக்குள்ள
பிரிவே வரக்கூடாது, சரியா? ம் சரி, குட் நைட். ம் ஓகே. எனக்கு கிடைக்காத சூர்யா உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு இவ்ளோ பண்ணிருக்கனே. இப்பவும் நான் செஞ்ச தப்ப மன்னிக்கிறேன் காயத்ரி. ஏன் காயத்ரி, ஏன்? நீ எத்தனை தப்பு பண்ணாலும் சரி, ஏன் நீ என்ன உன் கையால கொலை பண்ணாலும் சரி, நான் உன்னை மன்னிப்பேன். அதுதான் ஏன்னு கேக்குற. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டடி. சுப்பு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தா நானும் இந்த வீட்டுல இருப்பேன். இல்லையா, இப்பவே நானும் கிளம்புறேன். வா சுப்பு, போலாம். என்ன யோசிக்கிற? காயத்ரி உண்மையிலேயே கிரேட் தான்ல. அவளுக்கு நீ எவ்வளவோ கொடுமை பண்ணாலும் அவ உனக்கு நல்லதை மட்டுமே திருப்பி பண்றாளே. அவளை என்ன வார்த்தை சொல்லி பாராட்டுறதுனே தெரியல சுப்பு. ஒருத்தி நல்லவளா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு யாராலையும் இருக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு தான் உயிரை விட பெருசா மதிக்கிற விஷயம் எது தெரியுமா? அவளோட தாலிதான். ஆனா அந்த தாலியவே உனக்காக விட்டு கொடுத்திருக்கானா காயத்ரி உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, கடவுளுக்கும் மேல. அவளுக்கு ஏதாவது நீ பண்ணணும். எதுக்கடி நல்லது பண்ணணும்? இல்ல எதுக்கு நல்லது பண்ணணும்? இங்க பாரு சுப்பு, அந்த காயத்ரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீ உன்னை மாத்திக்கவே மாத்திக்காத. அவ உனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு உன்னை அவ பழி வாங்கிட்டு இருக்கா. வாய மூடு. பழி வாங்குறது சுப்புவோட குணம். பழி வாங்குறது மனுஷ குணம்டி. ஆனா அந்த குணம் காயத்ரிக்கு கிடையாது அப்படின்னு அவ எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தன்னை நல்லவன் நல்லவன்னு நினைச்சு தலையில தூக்கி வச்சு ஆடணும். அதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. சுப்பு, இவ சொல்றத நம்பவே நம்பாத. இவ உன் மனச கலைக்க பாக்குறா. ஏய், நான் ஏண்டி மனச கலைக்க பாக்கணும்? நான் உண்மையை தானே சொல்றேன். எது உண்மை? எங்க இதே நிலைமை காயத்ரிக்கு வந்திருந்தா சுப்பு சூர்யாவை விட்டு கொடுத்திருப்பாளா? இப்ப மட்டும் சுப்புக்கு சூர்யாவை விட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறியா? எல்லாமே நாடகம்தான். நாடகம் ஆடுறதுக்கு அவ ஒண்ணு சுப்பு இல்ல, காயத்ரி. அவ ஏண்டி நாடகம் ஆடணும்? காரணம் இருக்குடி செல்லம். சுப்பு இத்தனை நாளா அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தால, இப்ப அதுக்கு பதிலா சுப்புவை இங்க இருக்க வச்சு இவ கண்ணு முன்னாடியே காயத்ரி சூர்யா கூட ரொமான்ஸ் பண்ணுவா. அத பார்த்து பார்த்து சுப்பு வேதனைப்படணும். அதுதான் அவளோட திட்டமே. அப்படி ஒரு கேவலமான புத்தி காயத்ரிக்கு கிடையாது. இங்க பாரு சுப்பு, இவ சொல்றத நம்பாத. காயத்ரியால நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ. சுப்பு, முதல்ல இவ சொல்றத நம்பாத. காயத்ரி உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பான். பாத்துப்பா, கிழிப்பா. போடி. ஹே, தயவு செஞ்சு மரியாதையா பேசு. நீ முதல்ல இருந்து போ.
நடக்காது. நான் சொல்றேன், சுப்பு காயத்ரி எல்லாம் கஷ்டப்படுங்க. இப்ப போக போறீங்களா இல்லையா? போங்கன்னு சொல்றேன்ல. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. காயத்ரி ஆ சீக்கிரமா வா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஓ வந்துட்டேன். வா. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்ன? சரி சூர்யா. பை. ஏய் என்ன இது பட்டன் இல்லாத ஷர்ட்டை போட்டுட்டு போறீங்க? பாத்தியா, மறந்தே போயிட்டேன் அவசரத்துல. சரி போய் வேற ஷர்ட்டை போட்டுட்டு போங்க. இல்ல காயத்ரி, என் ஆபீஸ்ல முக்கியமான ஒரு டெண்டர் மீட்டிங் இருக்கு. அதுவும் இல்லாம இது எனக்கு ஒரு சென்டிமெண்டான சட்டை இல்ல. சோ சரி ஒண்ணு பண்ணு, போனா நீயே பட்டனை தச்சு விட்டுரு. சரி கழட்டி கொடுங்க. என்ன விளையாடுறியா? நான் சட்டையை கழட்டி கொடுத்து நீ எப்ப தச்சு அதை நான் போட்டுட்டு போறதுக்குள்ள எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங்கே முடிஞ்சிடும். சரி இப்போ என்ன பண்றது? பேசாம நீ இப்படியே தச்சு விட்டுற. ப்ளீஸ் காயத்ரி. சூர்யா ப்ளீஸ். கேடிதான். ஆபீஸ் போற டைம்ல ரொமான்ஸா? நீங்க எதுக்காக அடி போடுறீங்கன்னு இப்ப தெரியுது. ப்ளீஸ் தச்சு விடு காயத்ரி. சூர்யா நான் போய் ஊசி நூல் எடுத்துட்டு வரேன். ஏய் ஓய், இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல? சூர்யா எவ்வளவு அழகா இருக்க. இந்த சிரிப்பு கூட அழகுதான். சுப்பு இங்க வா. வா வா சுப்பு வா. இந்தா சூர்யாவுக்கு பட்டன் தைச்சு விடு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீ தைச்சு விட்டுரு. ஏய் நான் வந்து எப்படி? ஏய் காயத்ரி தைச்சு விட்டுரு. சாரி சூர்யா. காயத்ரி ஏதோ தெரியாம உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் தச்சு விடவா? சுப்பு இத்தனை நாளா அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தால, இப்ப அதுக்கு பதிலா சுப்புவை இங்க இருக்க வச்சு இவ கண்ணு முன்னாடியே காயத்ரி சூர்யா கூட ரொமான்ஸ் பண்ணுவா. திரும்ப
தினமும் சூர்யா கூட வாழணும் சேரணும்னு சொல்லி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண. என்ன பிச்சை போடுறியா? நான் சூர்யா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அவரு கையால தாலி கட்டின உன்னை விட அவர் குழந்தைய வயித்துல சுமந்து பெத்த எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. நீ மாறவே மாட்டியா? கண்டிப்பா மாறுவேன். என் சூர்யா எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா மாறுவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. என்ன சவால் விடுறியா? இல்ல சுப்பு, உன்கிட்ட சவால் விட்டு உன்னை ஜெயிச்சு எனக்கே போர் அடிச்சிருச்சு. என்ன அழிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. என் முழு நேர வேலையே உன் நிம்மதியை கெடுத்து உன்கிட்ட இருந்து சூர்யாவை பிரிச்சு என் கூட சேர்ந்து வாழ வைக்கிறது மட்டும்தான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. சார், நான் சூர்யா கூட வாழ்றதுக்காக யார வேணாலும் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என்னைக்கு இருந்தாலும் சூர்யா எனக்கு தாண்டி. நான் கிளம்புறேன். காயத்ரி, காயத்ரி, லஞ்ச் ரெடியா? ரெடி சூர்யா. காயத்ரி சீக்கிரம் வா. இந்தாங்க சூர்யா, தேங்க்யூ. டைம்க்கு லஞ்ச் சாப்பிட்டுருங்க, எதையும் மிச்சம் வைக்காதீங்க. சரி. எல்லாத்தையும் சாப்பிடணும். சரி, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்றேன். ஓகே. ஏய் குண்டு பூசணிக்கா, பை. டேய் சூர்யா, பை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சூர்யா. காயத்ரி இங்க வா. என்னாச்சு? வான்னு சொல்றேன்ல. அண்ணி, என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி, என்னாச்சு அண்ணி? இங்க பாரு, நீ சுப்புக்கு ரொம்ப இடம் கொடுக்கறியோன்னு எனக்கு தோணுது. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? அவ நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. அவ சூர்யாவை பாக்குற விதமும் உன்னை உதாசீனப்படுத்துற மாதிரி பண்றதும் எனக்கு எதுவும் தப்பா இருக்கு காயத்ரி. இங்க பாரு காயத்ரி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சுப்புவை கொஞ்சம் விளக்கியே வை. அண்ணி, ஆரம்பத்துல இருந்தே நம்ம சுப்புவை தப்பாவே பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனாலதான் அவ நார்மலா இருந்தா கூட நமக்கு வித்தியாசமா தெரியுது. எனக்கு என்னமோ அவ நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல. இங்க பாரு, உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. அண்ணி, கள்ளும் பாலும் கலர் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனா குடிச்சு பார்த்தாதான் எது கள்ளு எது பாலுன்னு நமக்கு தெரியும். கள்ளா இருந்தா பரவாயில்ல, அதுவே விஷமா இருந்தா? என்னதான் காட்டுல தெரியிற புளிய வீட்டுல வச்சு வளர்த்தாலும் அதோட பிறவி குணம் மாறவே மாறாது காயத்ரி. பசின்னு வந்தா வளர்த்தது ஆடா ஆளான்னு பாக்காது, அடிச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும்.
நீங்க சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா சுப்பு அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லையே. சரி, அவ வரா. சுப்பு, சூர்யா கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. அண்ணி கொஞ்சம் தள்ளுங்களேன். என்ன? கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் சுப்பு, அதான் ஏற்கனவே சமைச்சாச்சுல்ல, நீ என்ன சமைக்க போற? ஏ நான் சமைக்க கூடாதா? ஏய், நான் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, சூர்யாக்கும் லஞ்ச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் எதுக்கு தேவையில்லாம சமைக்கிறேன்னு தான் கேட்க வந்தேன். இந்த வீட்ல சமைக்கிறதுக்கு கூட நான் பெர்மிஷன் கேட்கணுமா? ஏ சுப்பு, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இப்ப அப்படி என்ன நீ தப்பா பேசிட்டேன்? அண்ணி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுத்துறீங்க? பாவம், ஏதோ ஆசைப்பட்டு சமைக்க போறா. சமைச்சு சாப்பிட்டுமே. சுப்பு, நீ சமைச்சுக்கோ. அண்ணி வாங்க அண்ணி. என் சபதத்துல நான் ஜெயிச்சு காட்டிட்டேன்டி. சூர்யா என்னைக்கும் எனக்கு தான். அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.